அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிரஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு கழுத்து பகுதியில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு விநாயகரை தரிசனம் செய்வதும், அதே போல் சனி பகவான் கோயிலான திருநள்ளாறு செல்வதோ திருக்கொள்ளிக்காடு செல்வதோ விசேஷமான பலனை கண்டிப்பாக தரும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு, வியாபாரமே இல்லாதவர்களுக்கு, படிப்பே இல்லாதவர்களுக்கு, படிப்பு தடையானவர்களுக்கு, கூட்டு தொழிலிருந்து கஷ்டப்படுபவர்களுக்கெல்லாம் விமோசனம் ஏற்படும். டக்கு டக்குன்று நல்ல காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றம் தொடர்ச்சியாக வரும். படிப்பில் இந்த தடை அந்த தடை என்று சின்ன வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கஷ்டப்பட்டிருக்கும், அது நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம் ஏற்படும், பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். முகத்தில் உள்ள உறுப்புகளில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதுகு தண்டுவடத்திற்கு ஸ்ட்ரெச்சிங் செய்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் சண்டை சச்சரவு வேண்டாம், யாரையும் அண்டர் எஸ்டிமேட் போட வேண்டாம். வாகனங்களில் செல்லுகின்ற சமயத்தில் யாராவது ஏதாவது உங்கள் மீது தவறே இல்லை என்றால் வந்து வண்டியில் மோதினாலும் ஐயா சாமி மன்னித்து விடு என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் களவு போடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள், நகை, ஆபரணங்களிலெல்லாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஜவாப் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுப்பதற்கு நீங்கள் ஆளை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சனியுடைய 7.5 சனியுடைய பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்று உங்களுடைய ஆட்டம் அதிகமானாலும் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் எல்லாவற்றிலும் அடக்கி வாசிப்பதும் நன்மை தர வேண்டும். 2ஆம் இடத்தில் ராகு வருவதும் 8ஆம் இடத்தில் கேது வருவதும் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது தேவையில்லாத யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஏற்படும். அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, படிக்கக்கூடிய காலகட்டத்திலே ஏதாவது தொழிலில் கற்றுக்கிறது, இல்லை என்றால் ஏதாவது இன்வென்ஷன் பண்ணுறது, குறிப்பாக ஆட்டோமேட்டிவ் விஷயத்தில், டெக்னாலஜி விஷயத்தில், மருத்துவத்துறையில் அதிக விருதுகளை வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மீடியா துறையில், சினிமா துறையில், யூடியூப் போன்ற சேனல்களில் சின்ன வயதிலே மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸுகளை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பணத்திற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, முதலீடுகளுக்கு குறையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, கடன் அமைப்பு நிச்சயமாக ஏற்பட வேண்டும். அந்த கடன் சந்தோஷ கடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும், டக்கென்று அனுகூலம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அதிகமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய ராசிக்காரர்கள். வேறு தொழில் தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதலாளிகளுடைய நம்பிக்கைக்கு நாயகர்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அனுகூலம், சுபகாரியத்தில் அனுகூலம், திருமண தடை நீங்கும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தியெல்லாம் வரும். வண்டி வாகனத்தினுடைய நீண்ட நாள் கனவு வாங்க வைத்து கொண்டிருப்பவர்கள் சிலர் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகளை அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.